வணக்கம் மக்களே. நம்ம தமிழகத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன ஏதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாகவும் விரைவாகவும் சொல்றேன். மொதல் சம்பவம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஃபைனல் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டிருக்காப்புல. பயங்கரமான அட்டகாசமான ஒரு தேர்தல் அறிக்கை. நிறைய இலவசங்கள், நிறைய ஸ்கீம்கள்லாம் விட்டுருக்காப்புல. அந்த இலவசத்துல என்னென்ன அறிவிச்சிருக்காப்புல, என்னென்னலாம் இந்த நாலாவது கட்டமா அறிவிச்ச அந்த தேர்தல் அறிக்கையில என்னென்னலாம் கொடுத்துருக்காருங்கிறதையும், அதே மாதிரி கூட்டணி உடன்பாடுகள் இந்திய கூட்டணியில் ஆயிட்டு அதுல பிஜேபிக்கும் ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த பிஜேபி ஒதுக்கப்பட்ட 27 தொகுதியில எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படிங்கிற அந்த செய்தியும் வெளியே வந்திருக்கு. அதை இன்னைக்கு நம்ம விரைவாகவும் விரியாகவும் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துருவோம். இந்த சேனலை இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவும் கண்டிப்பா கொடுங்க. முதல்ல தேர்தல் அறிக்கைனாலே அதிமுக தேர்தல் அறிக்கை தான். அது இன்னைக்கு இல்ல, தொன்று தொட்டு இதுக்கு முன்ன காலங்கள் வரைக்கும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை தான் பயங்கரமா இருக்கும். எப்பவும் பயங்கரமா ஒரு ஸ்போர்ட்டிவா மிகப்பெரிய பொருளை இலவசமாகவும் கொடுப்பாங்க. அது சொன்னதை செய்வாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு உள்ளது இந்த அதிமுக தான். இப்ப இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து, அம்மா காலத்திலிருந்து இன்று எடப்பாடியார் காலம் வரைக்கும் தமிழால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் தேர்தல் அறிக்கையா கொடுப்பாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை எல்லாரும் நம்புவாங்க. அந்த தேர்தல் அறிக்கைனா அதிமுக தேர்தல் அறிக்கை தான் பெரும்பாலும் அவங்களை வெற்றிக்கு கொண்டு போயிருக்கு கடந்த காலங்கள். அதனால நம்பிக்கையான அது செய்ய முடிற தேர்தல் அறிக்கைகள் மட்டும்தான் கொடுக்கறது தான் அஇஅதிமுகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அஇஅதிமுகவோட தேர்தல் அறிக்கை பயங்கரமா இன்னைக்கு வெளி வந்திருக்குது. ஏன்னா தேர்தல் அறிக்கை தான் தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஹீரோ. அந்த தேர்தல் அறிக்கையில் தான் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி, இன்னைக்கு 4ஆம் கட்டமா அறிவிச்ச மற்றும் இதற்கு முன்னு அறிவிச்ச எல்லா தேர்தல் அறிக்கைகள், அதாவது அதிமுக தெரிவிச்ச எல்லா தேர்தல் அறிக்கையிலும் நம்ம இப்போ முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பிஜேபி எந்தெந்த தொகுதிகள்ல கேட்டு வாங்கி அவங்க போட்டியிட போறாங்க, அதுல எதுல வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். சரி, முதல்ல இன்னைக்கு முக்கியமான மொத்த அடி புலியே, அதாவது பிளாஷ் நியூஸாவே அனைத்து குடும்ப பெண்களுக்கும், அதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு இல்ல, அடுத்து அனைத்து குடும்ப அட்டைதார குடும்பங்களுக்கும் இலவச ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இலவச ஃப்ரிட்ஜ் தாரம் அப்படின்ட்டு மாசம் 10ஆம் மாசம் மாதிரி பயங்கரமான ஒரு தேர்தல் போட்டுக்கப்ப எல்லாத்துக்கும் இலவசமா ஃப்ரிட்ஜுப்பா எல்லாரும் வச்சுக்காங்க. நிறைய பேர் கிட்ட எல்லாம் இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம். ஏன்னா நடுத்தர மக்கள், அப்புறம் அதுக்கு ஹையர் லெவலில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. இந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட, தெருவோர மக்களை அனுப்பிக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். முதலே இப்போ ஒரு 6 தான் அடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். திட்டமே அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. சரி, ஃப்ரிட்ஜ் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னா, எல்லாருக்குமே அனைத்து குடும்பம் தான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் 1 லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் அனைத்து குடும்பத்தாருக்கும் பருப்பு, எண்ணெய் மட்டும் போதாது, பருப்பும் அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் பருப்பும் இலவசம்ட்டு ஒரு சூப்பரான ஒரு 3 6 அடிச்சிருக்காப்புல. அதோட மட்டும் இல்லாம மருத்துவ படிப்புல தமிழக மாணவர்கள் ஏற்கனவே 7.5 விழுக்காடா ஆயிடுச்சு. அதை 10% அப்படி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும் அப்படின்ட்டு இது இந்த மருத்துவ படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க கூட்டுறவு சங்கத்துல கடன்கள் வாங்கினா அதுவும் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு 5 பாலையும் 6 பாலா தான் வீசியிருக்காப்ல எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முன்ன அவர் ஏற்கனவே சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையும் நம்ம இதை பின் பார்த்துருவோம். அனைத்து குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய். இந்த திமுக அரசு, விடியல் அரசு சொன்ன மாதிரி முதல்ல அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய்னாங்க. அதுக்கப்புறம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னாங்க. ஆனா அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் அப்படி கிடையாது. அனைத்து குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் கொடுப்போம். அதாவது 1000 ரூபாய் வசதி 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாப்ல. அடுத்து ஆட்சிக்கு வந்த உடனே கருணை தொகையா ஒரு 10,000 ரூபாய் எல்லா குடும்பங்களுக்கும், அனைத்து குடும்பங்களுக்கும் கருணை தொகை அப்படின்னா, இந்த ஆட்சியில இப்ப இருக்க ஆட்சியில நடந்து முடிஞ்ச ஆட்சியில ஏகப்பட்ட வரி
ஏகப்பட்ட விலைவாசி உயர்வு அதெல்லாம் போக்கும் விதமாக நீங்க கெட்டின அந்த 10,000 மேல 20,000 மேல எக்ஸ்ட்ரா உங்க கையில செலவாயிருக்கும். அதை அரசு வந்து கவனத்தில் கொண்டு, அதாவது வரப்போகிற அரசு கவனத்தில் கொண்டு அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான ஸ்கீமும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாப்புல. அனைத்துக்கும் அம்மா ஸ்கூட்டி 4,00,000 பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டி கொடுக்கப்படும். அதுல வந்து பாதி பைசா மட்டும் கொடுத்தாலும் பாதி பைசா வந்து மானியமா அரசு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றாப்புல. அனைத்து அம்மா இலவச வீடு, வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இலவச வீடு, அதே மாதிரி இடம் இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இடத்துடன் கூடிய இலவச வீடும் கட்டித்தரப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கல்யாணம் பண்ணி தன்னுடைய மருமகன் தனி கொடுத்தனும் போறதுக்கான உதவிகள் போறனாலும் அவங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் அனைத்து குடும்பத்தினருக்கும் 3 இலவச சிலிண்டர்கள், வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர்களை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிருக்காப்புல. ஜல்லிக்கட்டுல சப்போஸ் ஏதாவது எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும், அதுக்கு காப்பீடும் வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. இப்ப முதியோர் தொகை கம்மியா இருக்கு, அதை 2,000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே தேர்தல் கொடுத்திருக்காப்புல. சிறுபான்மை பெண்களுக்கு வந்து குழுக்கள் மூலமாக கடன்கள் வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன நிறைய 297 தேர்தல் அறிக்கை இருக்க திட்டங்களுக்கு அதெல்லாம் நம்ம வாசித்துட்டு இருக்க முடியாது. முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் அதிமுகவோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதாவது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்ன திமுகவுக்கு எகென்ஸ்டா எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம கிளியரா ஒரே நல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாங்க, ஒரே நல்ல எந்தெந்த தொகுதி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்தந்த தொகுதியில நாங்க நிக்க போறோம் அப்படிங்கிறத பாஜக அறிவிச்சுட்டு, அந்த பாஜக அறிவிச்ச அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய வெற்றிக்கு சாத்தியமான தொகுதியை சொல்லிருக்காப்புல. அது கேட்ட தொகுதியும் சரி வெற்றி பெற்றா போதும் அப்படின்ட்டு அஇஅதிமுக கொடுத்திருக்காருல ஒரு சகோதரத்தோட தொகுதி பங்குடி நடந்திருக்கு அப்படின்னா சரி முதல்ல இதெல்லாம் பாஜக எதுலெல்லாம் போட்டி போட போகுது, எந்தெந்த தொகுதியெல்லாம் போட்டி போடும், 27 தொகுதியில போட்டி போட போறாங்க, எதெல்லாம் போட்டி போடும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ அந்த தொகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட வெற்றிக்கான தொகுதிகள் தான். எனக்கு கரெக்டா செலக்டிவா இந்த தொகுதியில் வாங்க கேட்டு வாங்கிக்காங்க. குறிப்பாக இந்துக்கள் ஓட்டு அதிகமாக உள்ள, அப்புறம் இந்துக்கள் ஓட்டு அதிகமான உள்ள இடங்களை கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காப்புல. அதுல வந்து பாஜக வந்து தளி தொகுதி வாங்கியிருக்கு, மொடக்குறிச்சி, கோவை வடக்குல இது பெரும்பாலும் தலைவர் அண்ணாமலையார் இருக்கிறதுக்கான ஒரு தொகுதியா இருக்கும். மதுரை, அப்புறம் கொங்கு, சிங்காநல்லூர், குருத்துறை, அப்புறம் அப்படி போட்டுருக்கோம். அப்புறம் விலமங்கோடு, மயிலாடுதுறை, வேளச்சேரி, துறைமுகம், மானாமதுரை, வானூர், திருச்செங்கோடு, அரியலூர், பழனி, திருவாடுதுறை, சூலூர், அப்புறம் ராசிபுரம், குன்னூர், சாத்தூர், திருச்செங்கோடு, திருநெல்வேலி, திருத்தணி, கும்பகோணம் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 17 தொகுதிகளுமே வந்து பாஜக வந்து வெற்றி வாய்ப்பு அதிக பிரகாசமான ஒரு தொகுதியா தான் பார்க்கும்பொழுது, இது பெரும்பாலும் நாகர்கோயில்ல ஒரு 3-4 தொகுதி வாங்கியிருக்காப்புல. அந்த நாகர்கோயில்ல வாங்கின எல்லா தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து கோவை வடக்கு வாங்கியிருக்காப்புல. அதுவும் வந்து அண்ணாமலை வந்து கண்டிப்பா அதுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் திருநெல்வேலி ஏற்கனவே மாவட்ட தலைவர் வந்து வெற்றி பெற சூடிய ஒரு பகுதி, அந்த இது கண்டிப்பா இந்த விருப்பம் வெற்றி வாங்குவாங்க. நாகர்கோயில் சொல்லவே வேண்டாம், ஒன் சைடு அடிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியை தான் வாங்கி பட்டிருக்காங்களே. மொத்தத்துல சைலண்டா சமூகமா இருந்த அஇஅதிமுக கூட்டணி பயங்கரமா வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. இது கூடவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய சுற்றுப்பயணங்களை அறிவிச்சிட்டாப்புல. நாளையில இருந்து சென்னையில இருந்து வடக்கு இருந்து சவுத் வரைக்கும் வாராப்புல. சென்னை, மதுரை, திருச்சி அப்படி ஸ்டெப்பா லாஸ்ட்ல வந்து
திருநெல்வேலி தொகுதி ராதாபுரம் வராப்புல அப்படி வந்து பணிகள் பயங்கர ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. இன்று வந்து இந்த 3 அறிக்கைகள் வெளியே வந்திருக்கு. அதுதான் ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த சுற்றுப்பயண விவரம், 2வது பாஜக எந்தெந்த தொகுதியில நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு விவரம் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இந்திய கூட்டணியில அதிமுகவோட பயங்கரமான தேர்தல் அறிக்கை, அதாவது தேர்தலோட ஒரு முக்கியமான பால் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஒரு அருமையான தேர்தல் அறிக்கையாகவும் இதுதான் இன்னைக்கு நடந்த 3 முக்கிய நிகழ்வுகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவும் சப்போர்ட் கொடுங்க. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. கண்டிப்பா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு பெல் பட்டனு அப்படியே அடிப்பிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.